இரட்டை தன்மையும் புத பகவானின் முழு ஆளுமையும் பெற்ற மிதுன ராசி அன்பர்களே, புத்தினாலையும் உங்களுடைய அறிவார்ந்த சிறப்பான சில செயல்பாடுகள் மூலமா நல்ல பெயர் எடுக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் ஜூலை மாதம் என்னென்ன பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம்ன்ற ஒரு விஷயம் உங்களை அலக்களிக்கும். அதே போல பணம்ன்ற ஒரு விஷயமும் விரயமாகிறதுக்கான ஒரு சூழல் தான் சனி பகவானோட நிலையை வச்சு இருக்கு. அப்போ கண்டிப்பாக திட்டமிடல் ரொம்ப ரொம்ப அவசியம். வர்ற வருமானத்தை பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு செலவு பண்ணணும். இதை திரும்ப திரும்ப கிரகங்கள் இந்த மாதம் இண்டிகேட் பண்ணுது. அதே போல ராகு பகவானோட நிலைன்னு பார்க்கும் பொழுது அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காரியங்களை நடக்க இருக்கிற காரியங்களை டிலே பண்ணுவார். அல்லது சில நேரங்கள்ல நீங்க திட்டமிட்ட காரியங்கள் நடக்காமலே கூட போகலாம். அதனால முடிஞ்ச மட்டும் பார்த்தீங்கன்னா துர்கை வழிபாடு, காளி வழிபாடு நீங்க வச்சுக்கோங்க. கேது பகவான் உங்களோட ராசிக்கு 3ல இருக்கும் பொழுது நிச்சயம் தனலாபம் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்போ உங்க இந்த மாதத்தை பொறுத்தளவுல குரு பகவானும் கேது பகவானும் உங்களுக்கு நிறைய விதத்துல பணம், பொருள் வரவு, லாபங்களை அதிகமா கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புல இருக்கு. அப்படிங்கும் பொழுது குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடும் விநாயகர் வழிபாடும் நீங்க பண்ணும் பொழுது ரொம்ப அற்புதமான பண வரவை, பொருள் வரவை நீங்க இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ரொம்ப எக்ஸலண்டா இருக்க போகுது. ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. மிதுன ராசிக்கு இந்த மாதம் ஜாட்பாட்டு தான். ரொம்ப ஜாலியா இருக்க போறீங்க. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.